பாரம்பரிய நிலாச்சோறு திருவிழா ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பாரம்பரிய நிலாச்சோறு திருவிழா ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று நிலாச்சோறு உண்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோவில் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கு சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் வருகை தருவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தார் மண்டகப்படிகளில் வீர அழகர் எழுந்தருளுவார். வீர அழகருக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் 10ஆம் நாள் விழாவான சித்ரா பௌர்ணமி அன்று அசைவம் சமைத்து உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வைகை ஆற்றில் நிலா வெளிச்சத்தில் உணவு அருந்துவது வழக்கம். அதன்படி மானாமதுரை வைகை ஆற்றினுள் பலரும் நிலாச்சோறு திருவிழாவில் பங்கேற்றனர். உணவிற்கு அதிபதியான முழு நிலவான சந்திரன் பிரகாசிக்க பலரும் சந்திரனுக்கு தீபாராதனை காட்டி வணங்கிவிட்டு நிலாச்சோறு உண்டு மகிழ்ந்தனர். குடும்பமாக வைகை ஆற்றில் மக்கள் வெள்ளம் நிறைந்து காணப்பட்டது. 10ஆம் நாள் திருவிழாவின் அன்று அழகர் தசாவதார கோலத்தில் காட்சியளித்தார். விடிய நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக மானாமதுரை நகராட்சி சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நிலாச்சோறு திருவிழா அன்று வைகை ஆற்றினுள் 500க்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு வியாபாரம் நடைபெறும். பெண்களுக்கு தேவையான வளையல், பொட்டு, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பொம்மைகள், ராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் என ஏராளமானவைகள் நடைபெறும். இந்த ஆண்டும் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மானாமதுரையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்தும் கிராம மக்கள் குடும்பமாக நிலாச்சோறு திருவிழாவில் பங்கேற்றனர். சாப்பிடியா சாப்பிடு நாளைக்கு பேப்பர் பாருங்க.